السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. توسلنا بسم الله وبالهادي رسول الله لكل مجاهد لله بأهل البدر يا الله. بأهل البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن همة بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் போதுமென்ற மனதையும் நிறைந்த செல்வத்தையும் எல்லாவித ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நிலையை, இறுதி முடிவை அல்லாஹ் ஹைரான ஈமாவுடன் கூடிய மௌத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் நமது நபியை உயிருக்கு மேலாக நேசித்து பின்பற்றி வாழும் நசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே
மனிதனை படைத்து மனிதனை எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறார். கேட்கும் சக்தி, பார்க்கும் பார்வை, இது ஆடுகளுக்கும் இருக்கு, மனுஷனுக்கு கண்ணு காது எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்துருக்கான். ஆனால் புரிந்து கொள்ளுதல் என்ற பகுத்தறிவு மனிதனுக்கு எல்லாம் சிறப்பாக கொடுத்து கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். அப்போ நல்ல விஷயங்களை கேட்பதும் இபாதத். கேட்கக்கூடிய நாம் அதன் பிரகாரம் அமல் செய்யும் பொழுதுதான் அது கேட்டதாக கணிக்கப்படும். உலமாக்கல் கிதாபுகளில் எழுதுறாங்க, கேட்குதல் என்பது 4 வகை. ஒன்று, கேட்பார், ஆனால் அதன் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்காது. ரெண்டாவது, அதன் பிரகாரம் அமல் செய்ய மாட்டார். மூணாவது, அதை விளங்க மாட்டார். என்ன சொன்னாங்கிறது விளங்காது, வாழ்க்கையில் அமலும் இருக்காது, அதன் மீது இழைத்திமார் நம்பிக்கையும் இருக்காது, கொள்கை பிடிப்பும் இருக்காது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை எழுதுறாங்க, கேட்பாரு, சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்குவார், ஆனால் அதன் பிரகாரம் வாழ்க்கையில் அமல் இருக்காது, இறைத்திமாதும் இருக்காது. இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, கேட்பார், விளங்குவார், அமல் செய்வார், ஆனால் இறைத்திமாது இருக்காது, நம்பிக்கை இருக்காது. நாலாவது வகை, இந்த 4மே அவர்கிட்ட இருக்கு. சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அதை விளங்கி அதை வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை முழுமையாக நம்புவார். இதான் 4 வகை. கேட்குதல் 4 வகை. முதலாவதாக சொன்னாமே அந்த வகை யாரை சார்ந்தது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை ஏற்காத மக்கள், காஃபிர்களை குறிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டாங்க காதை கொடுத்து, ஆனால் அதை விளங்கலை, அதன் பிரகாரம் அமலும் செய்யலை, அதை ஈமானும் கொள்ளலை. இரண்டாவது வகை இருக்குது, அது யாரை சார்ந்தது? கேட்பாரு, விளங்குவாரு, ஆனால் வாழ்க்கையில் அமல் இருக்காது, அதன் மீது ஏத்திமாதம் இருக்காது. இது முனாஃபிக்குடைய தன்மை. மூன்றாவது சொன்னோம், அது யாருடையதுன்னு சொன்னால், ஒரு முஃமினான, அதாவது ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துகிட்டு இருப்பார், ஆனால் பாவம் செஞ்சு கொண்டு இருப்பார். இப்படிப்பட்ட மனிதனுடைய நிலை தான். இஅ்திமாத், நம்பிக்கை விஷயத்தில் முன்ன பின்ன இருக்கும். நாலாவது வகை, கேட்குதல், விளங்குதல், அதன் பிரகாரம் அமல் செய்கிறது, அதை முழுமையாக நம்புறது. இது யாருடைய நிலை சொன்னால், ஒரு முஃமினுடைய நிலை. அதனால் சகோதரர்களே, எந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்களை கேட்கிறோமோ அதை முதலாவதாக நாம் செய்ய முடியுது விளங்கணும். விளங்கி தான் கேட்கணும். விளங்காம ஒரு விஷயத்தை கேட்டுட்டோம்னு சொன்னால் அது பிரச்சனையில் போய் விட்டுரும். ஒரு விஷயத்தை படித்தாலும் சரி, பயான கேட்டாலும் சரி, கேட்டதற்கு பிறகு அதை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செஞ்சு அதை முழுமையாக நம்பணும். ஒரு குத்துபாவுடைய கிதாபில் அல்லாமா ஷபீர் அஹ்மத் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. ஒரு ஹதீஸ் வருது, மனிஸ்தஜ்மர ஃபல் யூத்தி, சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி யார் செல்கிறார்களோ அந்த கல்லை எடுத்து போகும்பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுடைய அர்த்தம். பெரியவங்களாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் டேலா கட்டுன்னு சொல்லி பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு போகணும். 1 அப்படி இல்லைன்னு சொன்னால் 3, இதுதான் ஒற்றைப்படைங்கிறது. இதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். ஒரு ஆள் எப்படி விளங்கிக்கிட்டாரு,
நேராக செந்நீர் கழிப்பார், சுத்தம் செஞ்சுட்டு ஒழு செய்யாமல் நேராக வந்து வித்ரு வாஜிபு சொல்லுவார். ஒழு செய்ய மாட்டார், என்ன செய்வார்? சலாத்துல் வித்ரு வாஜிபு சொல்லுவார். இதே ஒரு மனிதனுடைய பழக்கமாக இருந்துச்சு. அந்த பள்ளியோட இமாம் அவர் கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னப்பா அடிக்கடி நான் உன்னை இப்படி பார்க்குறேன், போகிறேன் நேராக வந்து தொழுகிறேன், பள்ளியில் ஒழு செய்ய மாட்டேன், நான் வந்து ஹதீஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு தெரியாத ஹதீஸ் என்னடா உனக்கு தெரிஞ்சு, இப்படியே எழுதுறாங்க கிதாபில். பார்த்தா அந்த மனிதர் இந்த ஹதீஸை சொல்கிறார். அவன் தமிழாக்கம் அதை மட்டும் அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை மட்டும் விளங்குறதுனால வந்த வேணை இது புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அதை எப்படி செயல்படுத்தணும் அவருக்கு தெரியல. அப்போ தான் அந்த பள்ளி இமாம் அவருக்கு விளங்க வச்சாங்க, இந்த ஹதீஸுடைய கருத்து யூத்தீர் ஒற்றைப்படையாக எடுத்து செல்லட்டும் தான் அர்த்தமே தவிர வித்திரு தொழுகட்டும்ங்கிற அர்த்தம் இல்லைப்பா. சிறுநீர் கழிக்கும் பொழுது, சுத்தம் செய்யும் பொழுது ஒரு கல்லை நீ எடுத்துட்டு போறேன்னு சொன்னால் 1, அப்படி இல்லைன்னு சொன்னால் 3, இந்த அடிப்படையில் எடுத்துருக்கோம் என்பதாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு விளக்கம் தராங்கன்னு சொன்னாங்க. ஹதீஸும் சரி, குர்ஆனையும் சரி, பயான்கள் சரி, சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்கிறோம்னு சொன்னால் அதை முழுமையாக விளங்கினால்தான் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய வாக்கியம் கிடைக்கும். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருக்கும் பொழுது அவ்வளோ உன்னிப்பாக கவனத்தோடு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல் கொண்டு வருவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அப்போ முபாரக் பரக்கத் பொருந்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். இது பெரிய பாக்கியம். கேட்கறதுக்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் பாக்கியத்தை கொடுத்துருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பேரொளியாக பிறக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயுமே அந்த வீடு முழுவதும் ஒளியால் அப்படியே நிரம்பிச்சு. ஆமினம்மா சொல்றாங்க, என் கண்ணால் நான் பார்த்தேன். இருட்டாக இருக்கும், வெளிச்சத்துக்கெல்லாம் லைட் இருக்காது, ஆனால் பேர் ஒளியால் என் வீடே அப்படியே நிரம்பிச்சு, ஜொலிச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயுமே அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எடுத்து கொஞ்சினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 7வது நாள் அந்த பிள்ளைக்கான கடமையை நிறைவேற்றுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அன்று ஈசவி 571வது வருடம் இந்த உலகத்துக்கு ஒரு ஜோதியாக வராங்க. அல்லாஹ்வுடைய புறத்தில் ஒளியாக பிரகாசம். மக்கா நகரமே சந்தோஷத்தில் துள்ளுச்சு. நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அப்துல் முத்தலிப் அவங்க 7வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக அகீகா கொடுக்குறாங்க. ஆடு அறுத்து குறைசி உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே விருந்து. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு? முஹம்மது என்ற பேர். அந்த நேரத்தில் அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அப்துல் முத்தலிப்கிட்ட கேட்குறாங்க, இது புது பேராக இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பேர் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, நான் ஏன் முஹம்மதுங்கிற பேர் வைக்கிறேன்னு சொன்னால், முஹம்மதுன்னு சொன்னால் புகழப்பட்டவர், அவர் வானுலகிலும் அல்லாஹ்வினால் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பூமியிலும் மக்களினால் புகழப்பட்டு கொண்டே இருக்கணும். அதனால தான் இந்த பேர் வச்சது. கண்ணியத்து குறித்தானவர்களே, பொதுவாக நமக்கு குழந்தை பிறந்தா அது சுப செய்தி. குழந்தை பிறக்குதுன்னா அது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. நமக்கு குழந்தை பிறந்த பிறகு நமக்கான கடமை என்னன்னு சொன்னால் 7வது நாள் அந்த பிள்ளைக்காக அகீகா கொடுக்கணும். அகீகாவுடைய தரம் என்ன? மார்க்க ரீதியாக, மார்க்க சட்ட ரீதியாக சொன்னால் ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான அமல், வாஜிபு கிடையாது, முஸ்தஹப்பான ஒரு அமல். ஆனால் அந்த அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைக்கு செஞ்சாங்க.
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு 2 ஆடுகள் அகீகாவாக கொடுக்கணும். 2 ஆடு கொடுக்கணும் குர்பானி. பொம்பளை பிள்ளை பிறந்தா 1 ஆடு. இந்த அகீகா எப்போ கொடுக்கணும்? 7வது நாள் தான் கொடுக்கணும். ஏன் 7வது நாள் கொடுக்கணும்னு சொன்னா, பிறந்த உடனேயுமே நம்ம அந்த பிறந்த சந்தோஷத்துல தான் இருக்கும். அதனால அந்த சந்தோஷம், அந்த வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆகிட்டு 7வது நாள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறத நம்ம சாந்தமாக பொறுமையாக மன அமைதியோடு செய்வோம். ஏன்னா பிறந்த உடனேயுமே ஆடை இருக்குன்னு சொன்னால் போய் ஆடை பார்க்கணும், அப்புறம் ஆடை வாங்கணும், பல வேலைகள் இருக்குது. இப்போ 7வது நாள் நம்ம செய்ய வேண்டிய கடமை ஆடு கொடுக்கணும். கொடுக்க முடியல, வசதி இல்லை, அசனதிலாம் பிறந்துட்டாங்க, பாத்திமா அம்மாவுக்கு வசதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பொறுப்புல எடுத்து தான் பேர பிள்ளைக்கு அக்கீகா கொடுத்தாங்க. இப்போ வசதி இல்லைன்னு சொன்னால் பொறுப்பு எடுத்துக்கலாம் உறவினர்கள். வசதி உள்ளவங்க அத்தா அம்மா தான் கொடுக்கணும், அத்தா தான் கொடுக்கணும் வசதி இருந்துச்சுன்னா. 2வது அந்த பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னால், தலைமுடியை எடுத்து அந்த தலைமுடி எவ்வளோ கிராம் இருக்குன்னு சொல்லி எடை போடணும். எடை போட்டு வெள்ளியை சதக்காவாக கொடுக்கணும். அல்லது வெள்ளியினுடைய கிரயம் தொகை எவ்வளவோ அதை சதக்காவாக செய்யணும். இந்த பொறுப்பை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நீ செஞ்சிக்க மாட்டான் பாத்திமா மாட்டேன், இது நீ செஞ்சிக்க. ஆடி என் பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், ஆனால் அந்த பிள்ளைக்கு முடி எடுத்துட்டு எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த சதக்கா நீ செஞ்சு. 3வது அந்த பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை நல்ல பேர் வைக்கணும், அழகான பேர் வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பேர் வைக்கும் போது அழகிய பெயர் வைங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் பெயரை கொண்டு அழைப்பான். இன்னாரின் மகனே இப்னு அப்துல்லா, எப்னு அப்துல்லா, இன்னாரின் அப்துல்லாவின் மகனே, அல்லாஹ் பெயரை சொல்லி அழைப்பான். அதனால நல்ல பேர் வைங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேரை சூஸ் பண்றோம், அழகான பேரா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. ஆனா அர்த்தத்தை கவனிச்சு வைக்கணும், அர்த்தத்தை பார்க்காம பேர் வைக்கக்கூடாது. சில நேரங்கள்ல வாழ்க்கை ஒரு மனிதனுடைய பேருக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிடும். இன்னைக்கு நம்ம புதுமண தம்பதிகள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் சொன்னால் எங்கே பேர் தெரியலன்னா கூகுளில் தான் தெரியும். நல்லா விளைக்கங்க, நீங்கள் கூகுளில் இஸ்லாமிக் நேம்னு சொல்லி போட்டால் அவன் சில பேரை கொடுப்பான். அந்த பேரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஆனால் யாரை வச்சிருக்காத மாதிரி நமக்கு தெரியும். அது ஃபுல்லாக யஹூதி நசராணியுடைய பேர். என் அனுபவத்தில் என்கிட்ட நிறைய பேர் நம்முடைய நண்பர்கள் கேட்கும்போது டிக்ஷனரி எடுத்து பார்த்தா யகூதிகள் பெருநாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படிலாம் வந்திருக்குது அர்த்தம். அதனால தான் நம்ம பல பேருக்கு எச்சரிக்கிறது, தயவு செய்து கூகுளில் யாரும் தேடாது. எல்லாத்துக்கும் ஒரு நேம் ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் போட்டிருப்பான். பியூட்டிஃபுல் நேம், நல்லா இருக்கும், சிறந்தது, இது ஏதோ 2-3 அர்த்தத்தை மாற்றி 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 போடுவான். ஈசவிகள் நசராணிகளுடைய யகூதிகளுடைய பெயரை தான் அப்டேட் பண்ணி அது முஸ்லீம் பேர் மாதிரி மட்டும் வடிவமைச்சு அழகாக காட்டுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு ஆசை, என் பேர் எஸ்ஸில் இருக்குன்னு, என் பேர் எஸ், அதனால் என் பிள்ளைக்கு எஸ் ஆரம்பிக்கணும், என் பேர் அத்தா பேர் ஏல இருக்கேன், ஏல ஆரம்பிக்கணும். அது எவ்வளோ சஹாபாக்கள் பேர் இருக்கு, அர்த்தமுள்ள எவ்வளோ பேர் இருக்கு, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ நல்ல பேர் வைக்கிறது தந்தை தகப்பன் மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மதுங்கிற பெயரை வச்சு குறைசி மக்களுக்கு எல்லாம் விருந்து போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து அவங்க தாய்ப்பால் குடித்தது 3 பேர்கிட்ட. முதலாவது அவங்களுடைய தாய் ஆமீனா அம்மா. ஒரு 4 நாள் அவங்கள்ட்ட குடிச்சிடும் 4 நாள் தான். அதுக்கு பிறகு யார்கிட்ட குடிச்சாங்கன்னா சுவைபா என்ற பெண்மணியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பால் குடித்தார்கள். சுவைபாங்கிற பெண்மணி யாருன்னு சொன்னா அபூ லஹபினுடைய அடிமை பெண், கன்னி பெண்.
அடிமை பெண். அபூலஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தி கேட்ட அந்த சந்தோஷத்துல, அபூலஹப் இருக்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்கிற செய்தியை அபூலஹப்ட்ட போய் யார் சொல்றாங்கன்னா இந்த சுவைமாங்கிற பெண்மணி சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அந்த சந்தோஷத்துல உடனே நான் உரிமை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அடிமையிலிருந்து உரிமை விட்டுட்டான். இந்த சுவைபாங்கிற பெண்மணி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாலூட்டினார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பாலூட்டினாங்க. பாலூட்டி சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் பிறப்பில் தந்தை, பெரிய தந்தை, பெரிய தம்பி மகன், ஆனால் பாலூட்டி வகையில் சகோதரர்களாக இருக்கிறாங்க. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட தன்னுடைய தாய்ப்பால் குடித்தாங்கன்னு சொன்னால் ஹலீமத்து ஸஅதிய்யா, ஹலீமா அம்மையார்கிட்ட குடித்தாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு ஹலீமா அம்மா யாருன்னு சொன்னால் தாயிஃபில் பனு சஅத் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண். தாயிஃபில் ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை பரவி மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக அரபியர்கள் கிராமவாசி பெண்கள்கிட்ட தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பாங்க பால் குடிக்கிறதுக்காக வேண்டி. அந்த பிள்ளைகள் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதும் பொழுது உலமாக்கள் எழுதுறாங்க, ரொம்ப ஸ்பீடாக அவங்களுக்கான அந்த பிள்ளைகள் வயிற்றை நிரப்பதற்கான தேவையான அளவு அவங்கள்ட்ட பால் இருக்கும், அந்த பிள்ளைகள் நல்ல பசீகா, நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. இப்போ தாயிஃபில் இருந்து ஒரு படை புறப்பட்டு மக்காவை நோக்கி வருது. அந்த படையில் ஒரு 10 பெண்மணிகள் கிட்ட வராங்க. அந்த படையில் யார் வரான்னா ஹலீமத்து ஸஅதிய்யாவும் அவர்களுடைய கணவர் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒட்டகத்தில் வராங்க. எல்லாம் சேர்ந்து கிளம்பும் போது இவங்களுடைய ஒட்டகமும் பஞ்சத்தின் காரணமாக ரொம்ப பலகீனமாக இருக்கு, ஸ்பீடாக வர முடியல, ரொம்ப தாழ்ந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. இவங்க சேரத்துக்குள்ள மக்காவில் இருந்த அப்போ உள்ள அந்த குழந்தைகளை எல்லாம் மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க, வந்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பார்த்தா எந்த குழந்தையும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஏன் மற்ற பெண்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாத்தா பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன் எடுத்துக்கணும்னு சொன்னால் எத்தீமான ஒரு குழந்தை. இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டா யார் சம்பளம் கொடுப்பா? நமக்கு தேவையான பொருள் யார் கொடுப்பா? நம்மளே பஞ்சத்திலே வந்திருக்கோம், இந்த குழந்தைக்கு வேற அத்தா இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பிள்ளைகளையும் எடுத்துட்டு ஆளுக்கால் ஒன்று எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ ஹலீமா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கணவர் ஹாரிஸ்கிட்ட மசூரா செய்கிறாங்க. இங்கே பாருங்க, வந்தவங்க எல்லாம் குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, அதுவும் எத்தீமான பிள்ளையா இருக்குது, என்ன செய்யலாம்? கணவர் சொன்னாரு, அந்த பிள்ளை எடுத்துக்கோ, அஸல்லாஹு ஐயஜஅலனா ஃபீஹி பரக்கா, அல்லாஹ் இந்த குழந்தையை கொண்டு நம்மளுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்யக்கூடும், பயப்படாத எடுத்துக்கன்னு சொன்னான். இது பெரிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், மனைவி எப்பொழுதுமே தன் கணவன்கிட்ட ஆலோசனை செய்யும், அது அல்லாஹ் ஒரு செயலை வச்சிருப்பான். பெண்மணிகள் வயதிற்கு சின்ன பிள்ளையிலேருந்து வயசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அத்தா அம்மாவுடைய மசோதா. கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டு விட்டால் ஒரு பெண் என்ன செய்யணும்? தன் கணவனை மதித்து அவரோட ஆலோசனை செய்யணும். நல்ல திறமையா இருக்கலாம், நல்ல மேனேஜ்மெண்ட், கணவனோட சில பெண்கள்லாம் நல்ல திறமை, நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்துலேயும் திறமை இருக்கலாம். என்ன திறமை இருந்தாலும் சரி, தன் கணவனுக்கு முன்னால் அனைத்தும் 0 தான். கணவன்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனையை பெற்றுக்கணும். என்னங்க இப்படி செய்யலாமா, இந்த மாப்பிள்ளை வந்திருக்குங்க இப்படி கட்டலாமா, எல்லா காரியத்திலையும் கணவனோடு நீங்கள் ஆலோசனை செய்தால்,
தாய்மார்கள் கணவனோடு ஆலோசனை செய்தால் அல்லாஹ் பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். ஆரிசு சொன்னாங்க, அசல்லாஹு அஜஅலனா ஃபீஹி பரக்கா, பயப்படாமல் எடுத்துக்கப்பா, அல்லாஹ் நமக்கு பரக்க செய்வான். தூக்கியது தான் தாமதம். பிஸ்மில்லான்னு சொல்லி பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹலீமா அம்மையார் சொல்றாங்க, வறட்சியின் காரணமாக பலகீனமாக இருந்த என்னுடைய உடல் பலம் பெற்றுச்சு. சல்லல்லாஹு தூக்கி என் மடுவில் வச்சு, என்னுடைய மடியில் வச்சு நான் அவங்களுக்கு பால் கொடுக்குறேன். திருப்தியாக குடித்தாங்க. அது மட்டும் இல்லை, என் என்னுடைய பிள்ளை அப்போ தான் பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு என்னால் பால் குடிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, ஏன்னா வறட்சி. அந்த பிள்ளையும் திருப்தியாக பால் குடிச்சிச்சு. இதுதான் பரக்கத். தன்னுடைய ரிசுக்கு போக அடுத்தவர்களுக்கும் ரிசுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்திட்டான். அந்த ஒட்டகத்தில் ஏறி இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிக்கிட்டு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலீமா அம்மையார் எல்லாம் அப்படியே போகிறாங்க. தாயிஃபுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்த மக்கள் இன்னும் அந்த இடத்துக்கு ஒன்றும் போய் சேரலை, இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஹலீமா அம்மையார் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு எங்களுடைய ஒட்டகமும் பரக்கத்து பெற்றுச்சு, புத்துணர்ச்சி ஆயிடுச்சு. தாயிஃப் நகருக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே வச்சிருந்து அவங்கள நல்லபடியாக வளர்த்து அவங்களுக்கு தேவையான உணவு நேரத்தில் பால் கொடுத்து இப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா பரக்கத்துக்கு மேலே பரக்கத்து, ரிஜுக்கில் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பெரிய பரக்கத்து செஞ்சுட்டான். ஒட்டகத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஹலீமாவுடைய கணவர் திரும்பவும் தாயிஃபுக்கு போன பிறகு தன் மனைவியை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹி யா ஹலீமா லக்கது அகத்த நசமத்தன் பரக்கா, பரக்கத்து பொருந்திய ஒன்றை நீ தேர்ந்தெடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னான். பெரிய ஒரு பரக்கத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்டான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 2 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமா அம்மையார் பால் கொடுத்து முடிச்சாங்க. ஹலீமா அம்மா சொல்றாங்க, எப்போ நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலூட்டி காலத்தை மறக்கடிச்சனோ அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅசீலா. இந்த வார்த்தையை சொல்ல என் காதால நான் கேட்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யக்கூடிய வார்த்தை. பிறகு ஹலீமா அம்மையாட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போது சில ஆடுகள் இருந்துச்சு. ஹலீமா அம்மையாட்ட சில ஆடுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஆடுகளை கொடுத்தாங்க. அந்த ஆடை மேய்க்கிறதுக்காக எங்கள் பிள்ளைங்க போவாங்க. அவங்க பிள்ளையோடு சேர்ந்து ஹலீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போவாங்க. ஹலீமா அம்மையார் சொல்கிறாங்க, ஆடு காலையில் போயிட்டு மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் வீடு திரும்பி வரும்பொழுது அதனுடைய மடு இருக்குதே பால் நிரம்பி கொண்டு வரும். இதெல்லாம் பார்க்குற மற்றவங்க எல்லாமே அவங்க ஆடில் மட்டும் எப்படி மடு ஃபுல்லாக நிரம்பி பால் வருது, நம்ம ஆடு மடு நிரம்ப மாட்டேங்குது, பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லி ஆடை அனுப்பும் பொழுது எங்கே ஹலீமாவுடைய ஆடு மேய்தோ அங்கே சேர்ந்து நம்ம ஆட்டை மேய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு ஹலீமா அம்மையாருடைய ஆடு மட்டும்தான் பரக்கத்து பொருந்தியதாக திரும்பி வந்துச்சு. ஏன் தெரியுமா? எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆனால் யாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறதுக்கு முன் வரல, பயந்துக்கிட்டு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்லி. ஆனால் வறட்சி, ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்வான் என்ற ஒரே நம்பிக்கையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்தார்கள். அல்லாஹ் ஹலீமா அம்மையாருக்கும் அவருடைய கணவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் பெரிய பரக்கத்து செஞ்சிட்டாங்க. இந்த பரக்கத்து தான் அவங்களை செழிப்பாச்சு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகள், குர்ஆன்கள், மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்காக நம்ம செய்யறோமே, அந்த செலவிடமும் நமக்கு பரக்கத்து தான். ஹலீமா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பெற்றுட்டாங்க. இப்போ நம்ம எப்படி பரக்கத்தை பெறுறது? அல்லாஹ் ரசூல் ஹதீஸு குர்ஆன் தஃசீர் இதே ஓதிக்கிட்டு இருக்கிற அந்த மாசா பிள்ளைகளுக்கு காலம் காலமாக நம்ம ஊர் மக்கள் உணவு தரக்கூடிய அந்த பெரிய ஒரு பரக்கத்து தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம்.
எவ்வளோ ஒரு பெரிய மதரசா, தமிழகமே போற்றப்படக்கூடிய ஒரு மதரசா. ஏன்னா நம்ம பெரம்பலூரில் 5 வருஷம் ஓதுறோம், வெளியில் அங்கே ஜும்மாவுக்கு தொழுகைக்கு பயானுக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும் போது லால்பேட்டைன்னு சொன்னாலே எந்த ஊருப்பா நீங்கள் அப்படின்னு கேட்டால் லால்பேட்டைனா நம்ம மாசாத்தில் இருக்கா. எல்லாருக்குமே பெரிய ஒரு லால்பேட்டைன்னு சொன்னாலே மதரசா தான் அடையாளம். அந்த மதரசாவோட எத்தனை பிள்ளைகள் ஓதிச்சுருந்தாங்க, எத்தனை உஸ்தாதுமார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், எவ்வளோ பேர் காலம் காலமாக துவா செஞ்சிருப்பாங்க. நம்முடைய எண்ணம் படி இருக்கிறது அத்தனை பேருடைய துவா ஏதாவது ஒரு நல்ல கபூல் செஞ்சிருப்பாங்க. இதுதான் உயர்ந்த எண்ணம். என் உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, பள்ளிக்கு வரும் பொழுது சுன்னத்தான ஒரு துவா, ரப்பி ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக. இந்த துவா சொல்லி தான் பள்ளிக்கு வரணும். இதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் உனது அருளின் வாசலை திறந்தது, ரஹ்மத்துடைய வாசலை திறந்தது. இப்படி ஒரு நாளைக்கு 5 வக்து பள்ளிக்கு வரும். தினமும் வரும்பொழுதெல்லாம் இதை ஓதி ஓதி ஓதிக்கிட்டு தான் உள்ளே வரும். என்னைக்காவது ஒரு நாள் கபூல் ஆயிடுச்சு, எவ்வளோ பெரிய பாக்கியசாலிதான். வாழ்க்கை ஃபுல்லாக ரஹமத்து தான், வாழ்க்கை ஃபுல்லாக ரஹமத். அதனால் சகோதரர்களே, மதரசாவிற்காக நம்ம செய்கிற உதவி, மதரசாவுடைய பிள்ளைகளுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா தான தர்மம், இது ஒரு காலம் நம்மை நஷ்டத்தில் ஆகாது. அல்ல அந்த பெரிய ஒரு வழக்கத்தை செய்வான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மையாருடைய பிள்ளையோடு சேர்ந்து ஆடு வைக்க போகும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலைக்கு மாற்றமான ஒரு நிலை ஏற்படுது. 2 மாணவர்கள் மனிதனுடைய தோற்றத்தில் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இன்னொரு மலக்கும் நேராக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிடித்து அவர்களின் நெஞ்சை பிளக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் 4 முறை நெஞ்சு பிளக்கப்பட்டுச்சு. ஷக்கே சதுர்னு சொல்லுவாங்க அரபியில். 4 முறை பிளக்கப்பட்டுச்சு. முதலாவது 4 வயசு. 4 வயசு ஒரு சின்ன பையனாக இருக்கும் பொழுது தங்க தட்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் கூட இன்னொரு மலக்கும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சை, அந்த பனிக்கட்டி மாதிரி இருந்துச்சு அந்த தங்கத்தட்டில், அதை எடுத்து நெஞ்சில் தடவி, நெஞ்சை பிளந்து ஹார்ட்டை தடவி, அதில் சில ரத்த கட்டி, ஒரு 2 ரத்த கட்டி எடுத்து அவங்க தூக்கி வெளியில் போட்டாங்க. இது முதலாவது. ஏன் முதலாவதாக நெஞ்சு பிளக்கப்பட்டுச்சு? அல்லாஹ் தஆலா அடிப்படையான பாவ சிந்தனைகள் கூட ஒன்றும் வாழ்க்கையில் வரக்கூடாது என்ற உயர்ந்த அந்த தன்மைக்காக வேண்டி முதலாவதாக நெஞ்சு கொடுக்கப்படும். பொதுவாக நபிமார்கள் மாசூமீன்கள், இதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை இதுதான். நபிமார்கள் என்றாலே, நம்முடைய நபி என்றாலே பாவம் என்ற சிந்தனைக்கே வேலை கிடையாது. பாவம் செய்யாதவர்கள் நபிமார்கள். அதில் இன்னும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்படையான பாவ சிந்தனை கூட வரக்கூடாது என்ற உயர்ந்த அந்த தன்மையை உண்டாக்குவதற்காக வேண்டி ஷைத்தானுடைய வசாவிசுகள் ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி முதல் ஆபரேஷன் நடக்குது, ஹார்ட் ஆபரேஷன். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு விளக்கப்பட்டது 10 வயசுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயசு ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு. இந்த வயசுல நெஞ்சு விளக்கப்படுது. ஏன், என்ன காரணம்? உலமாக்கள் எழுதுறாங்க, வீணான கேலியான விளையாட்டுகளில் சிந்தனையை செலுத்தக்கூடிய அந்த வயசுல அல்லாஹ்வை விட்டும் இவர்கள் எக்காலமும் மறதியாக இருக்கவே கூடாது, கஃலத்துல பொறுப்போக்கு தன்மையில் ஆகிவிடக் கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயசு காலத்தில் 2வது முறை நெஞ்சமிலிருந்து அந்த பனிக்கட்டினால், சொர்க்கத்தில் வந்த அந்த தங்கத்தட்டில் உள்ள பனிக்கட்டினால் சுத்தம் செய்யப்படும். 3வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் 40 வயசுல கிடைச்சிருச்சு. நுபுவத்து கிடைக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக நெஞ்சு விளக்கப்படும்.
இந்த நேரத்தில் ஏன் அல்லாஹ் நெஞ்சு விளக்க வச்சான்? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுல வஹி வரப்போகுது. வஹி என்பது சாதாரண இது இல்லை. அதை தாங்கும் சக்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துக்காக அந்த நேரத்தில் நெஞ்சு ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்படும். 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு பிளக்கப்பட்ட இடம் மெஹராஜுக்கு செல்வதற்கு முன்னர், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னர். ஏன் எந்த நேரத்தில் நெஞ்சு பிளக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், யாரை சந்திக்க போகிறாங்க? அல்லாஹ்வை சந்திக்க போகிறாங்க. ஜலாலியத்து கொண்ட மிகப்பெரிய நூறாயத்துடைய ரப்பை பார்க்கும் சக்தி, மனசை தாங்கக்கூடிய சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு விளக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இந்த 4 முறை நெஞ்சு விளக்கப்பட்டுச்சு. இந்த நெஞ்சு விளக்கப்பட்டது இதுதான் ஹகீகத்தன் உண்மை நிலையில நெஞ்சு விளக்கப்பட்டு தான் செய்யப்படுச்சே தவிர சதன்னு சொல்லுவாங்க சிலர், அப்படிலாம் கிடையாது. உலமாக்கள் எழுதுறாங்க, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் நபி அவர்களுடைய நெஞ்சில் தையல் போடப்பட்ட அடையாளத்தை கண்டுள்ளார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் உருவாக்குறான் என்பதுதான் இங்கு பாடம். பிறகு ஹலிமா அம்மா கொஞ்சம் காலம் கடந்த பிறகு நேராக இப்போ மதீனாவுக்கு போகிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போயிட்டு ஆமீனா அம்மாட்ட போயிட்டு தன்னுடைய பிள்ளைய, அவங்களுடைய பிள்ளைய தான் வளர்த்த அந்த பிள்ளைய கொடுக்க போகிறாங்க. கொடுக்க போகும்போது மனசு கேட்கல, இன்னும் கொஞ்சம் நாள் வச்சிருந்து நான் அப்புறம் கொடுக்குறேனே அப்படின்னு சொன்னாங்க. ஆமீனாவும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் மக்காவில் ஒரு நோய் ஒன்று பரவுச்சு. அதனால ஆமீனா அம்மா சரி நீங்கள் அழைச்சிட்டு போங்க. இப்போ திரும்பி அழைச்சிட்டு போனாங்களே, அதற்கு பிறகுதான் இந்த நெஞ்சு விழுக்கக்கூடிய சம்பவம் அந்த 4 வயசுல நடக்குது. பிறகு சிறிது காலம் கழிச்சு மக்காவுக்கு ஆமீனா அம்மாட்ட கொடுத்துட்டாங்க, தன் பிள்ளையை ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ ஆமீனா அம்மாவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமீனா அம்மா ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவுக்காக வேண்டி புறப்பட்டு போனாங்க. மதீனாவில் போய் அங்கே தங்கிட்டு தன்னுடைய கணவருடைய மக்பராவை சந்தித்து, கூட யார் இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை. திரும்ப 1 மாத காலம் மதீனாவில் தங்கிட்டு இப்போ மக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆமீனா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உம்மு ஐமன் இருக்கிறாங்க. மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அபுவா என்ற இடத்துல திடீர்னு அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி அந்த இடத்துல இருந்து அங்கேயே அவங்களுக்கு வஃபாத் ஆயிடலாம். ஆமீனா அம்மா அங்கேயே வஃபாத் ஆயிடலாம். ஆமீனா அம்மா வஃபாத் ஆகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயசு. அங்கேயே அடக்கப்பட போகிறாங்க. இப்போ உம்மு ஐமன் கூட இருந்த உம்மு ஐமன் என்ன செய்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு நேராக மக்காவுக்கு போயிட்டு அவங்க தாத்தாட்ட போய் கொடுத்துட்டாங்க. அப்துல் முத்தலிப் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பொறுப்பில் வச்சு ரொம்ப கண்ணியமாக வளர்த்தாங்க, ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. காபத்துல்லா அருகில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, ஒரு விருப்பு விரிச்சு. அதில் யாருமே உட்கார மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் தான் கூட அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. அப்துல் முத்தலிப் அவங்களுடைய மரண தருவாயில் அந்த நெருக்கத்தில் முன்னாடியே தன்னுடைய மகனார் அபூ தாலிப்கிட்ட, அலி ரலியல்லாஹு அத்தாட்ட இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாக ஒப்படைக்கிறார். என்னுடைய மௌத்துக்கு பிறகு நபி நீ கவனமாக பார்த்துக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதை நீ கவனமாக பார்த்துக்கணும், உன் பொறுப்பில் வச்சுக்கின்னு அவன்கிட்ட பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பிறகு அப்துல் முத்தலிப் அவங்களும் வஃபாத்தாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசு இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் வஃபாத்தாகிறாங்க. ரொம்ப பிரியம் நபி மேலே. அப்துல் முத்தலிபுடைய ஜனாதா தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே வந்தார்கள். தாத்தா ரொம்ப பெரிய, ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. அபூ தாலிபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கிறார். இப்போ முதலாவது ஷாம் தேசத்துக்கு ஒரு வியாபார ரீதியாக புறப்படக்கூடிய சஃபர் பிரயாணம் ஏற்பாடாகிறது. இப்போ நபி அவங்கள மக்காவில் விட்டுட்டு போயிடலாம், விட்டுட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி நபிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் லைட்டாக மாறுது. இவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அத்தா வசியத்து செஞ்ச அந்த ஞாபகம்லாம் வருது. நம்மள்கிட்ட பொறுப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம கவனமாக பார்த்துக்குங்க, அதனால் என் கூடையே நீ வாப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். கண்ணியத்தில் குறித்தான் அல்லாஹ் நல்லதாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வோடு தாத்தாவும் சரி, சிந்தாவும் சரி, பெரியத்தாவும் சரி அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க. இதில் விஷயம் என்னன்னா, நபியை அந்த அளவிற்கு அல்லாஹ் பாதுகாக்கலாம். நம்ம பார்க்கலாம், நபியை அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அத்தாவை பாதுகாக்கிறான். என்ன காரணம்? ஒரு எத்தீமாக தான் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயசுல தான் நுபுவத்து கிடைக்குது. அப்போ 40 வயசுக்கு முன்னாடி மக்கால எல்லாமே பிரியமா இருந்தாங்க. சாதிக் அமீனுங்கிற உயர்ந்த பட்டத்தை எல்லாம் பெற்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் நம்பிக்கையாளர் இருப்பா, பேசுனா உண்மையை மட்டும்தான் பேசுவார். அவர்கிட்ட ஏதாவது நம்ம அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்துட்டு போனால் அதை நல்லா பாதுகாத்துப்பார். ரொம்ப பிரியம் மக்காவாசிகள் தான். அப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ் அப்துல்லாவை மௌத்தாக்கினார்? அதுக்கு ஒரு காரணம் எழுதுவாங்க. இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவர் அத்தா தப்ப காரணம், அத்தாவுடைய வளர்ப்பு. அதான் இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்ட்டு ஒரு டாட்டை வச்சு இவர் அல்லாஹ்வுடைய நபி இல்லைன்னு சொல்லி பொய்ப்படுத்தி விடுவானோ. அதனால தான் அல்லாஹ் பெரிய ஒரு ஹிக்மத்துக்கார பிறப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் அவர்களை ஒப்பாத்தாக்குறான். பிறப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்குறான். இப்போ மக்கள் விளங்குன்னு இவர் சாதாரண மனிதர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி யார் விளங்கி வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா, முன்னாள் வேதத்தை படைத்த ஆலிம்கள், பாதிரியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. அபூ தாலிப் கூட ஒரு சஃபரில் இருக்கும் பொழுது ஒரு பெருங்கொண்ட கூட்டம், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, முன்னாடியே படிச்சுட்டாங்க தௌராத்தில் தான். கடைசி காலத்தில் மக்காவில் ஒரு மனிதர் வருவார், அவர் தான் இறுதி நபி, அவங்களுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கும் ஏற்று சொல்லப்பட்டுருச்சு. இது எல்லாமே அந்த பாதிரியார் உட்காந்து அந்த கூட்டத்தில் அந்த சின்ன பையனை பார்க்குறாரு, யாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு அப்படியே மனசு உறுத்துது, எல்லாமே தெரியுது. இவர் பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கூட வந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இவர் அழைச்சிட்டு வந்தது யார்? அபூ தாலிப். அபூ தாலிப்கிட்ட அவங்கள பற்றி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இவர் எப்போ பிறந்தாரு, என்ன ஏது பார்த்தா அப்படியே இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இவங்க தான் நபி. கடைசியில் ரிசாலத் அல்லாஹ் தஆலா நபிங்கிற நுபுவத்தை இவர்களுக்கு கொடுப்பான். இவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போவாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சேர்ந்து விருந்து வச்சுட்டார். எல்லாத்துக்கும் சேர்ந்து விருந்து. இப்போ விருந்து வச்சா எல்லாம் மரத்து நிழல்ல எல்லாம் ஆங்காங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. மைனால் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள காட்டுறாங்க. அவங்க எங்கன்னு பார்த்தா இங்கே ஒட்டகத்துக்கிட்ட நிற்கிறாங்க. இப்போ ஒரு ஆளை விட்டு போய் கூட்டு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தா இடம் இல்லை, ஃபுல்லாக மரத்தில் எல்லாம் உட்காந்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க, நிழல் அவர்களை தேடி வருது. எப்படிங்க? எல்லாம் நிழலு கீழே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடத்துல நீ மரத்தினுடைய நிழல் அவங்களை தேடி வருது. இதை கண்டோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பார்த்தீங்களா, ரொம்ப பயந்துட்டாரு. அப்போ ஒரு செய்தியை சொன்னார். அபூ தாலிபை கூப்பிட்டு, நீ ஷாமுக்கு போவேன்னா
புஸ்ராங்கிற இடத்துல தான் தங்கியிருக்காங்க. இப்போ நீ நேராக கூப்பிட்டு திரும்ப மக்காவுக்கே போயிடுங்க. நீங்கள் ஷாம் தேசத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னு சொன்னால் இவர்களை அந்த ரோம் வாசிகள் கொன்று விடுவார்கள். ஏன்னா அவங்க தேடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதுமாரி படித்தோம், தௌராத்தில் படித்தோம், ஒரு மனிதர் வருவார்னு சொன்னாங்க. அது எந்த நாள் எல்லாமே அவங்க அறிஞ்சு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு தீங்கு ஏற்படும், நீங்கள் அப்படியே திருப்பி மக்காவுக்கே கூட்டிட்டு போயிடுங்க. அபூ தாலிப் அவங்களும் இது கவனத்தில் எடுத்து திரும்ப மக்காவுக்கே கூட்டு போனாங்க. அந்த போகும்பொழுது அந்த பாதிரியார் என்ன செஞ்சாரு, கூட ரொட்டியும் ஜெய்துன்னையும் கொடுத்தாங்க. இதை வழியில் வச்சுக்கோங்க, பசி வரும்போது சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார சகோதரர்களே, இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு பொதுவான உலகத்தில் பார்க்கணும், முக்கியமாக பொறுப்புள்ள உள்ளவர்களுக்கு பாடி கார்டு தேவைப்படும். ஏன் அவங்க கூட இருக்கிறாங்க? எதிரிகளின் மூலமாக எந்த ஒரு ஆபத்தும் இவர்களுக்கு நிகழ்ந்து விடக்கூடாது. அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் அரசாங்கம் முதலமைச்சருக்கும் சில முக்கியமான பொறுப்புள்ள உள்ளவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பு அல்லாஹ்வே பொறுப்பெடுத்துக் கொண்டார். அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். நபி, உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மக்களுடைய சர்றுகளில் இருந்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பரக்கத், மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரஹ்மத். அதுதான் அல்லாஹ் சொல்லுவான், முழு உலகத்துக்கு ரஹ்மத். ஆண்களுக்கும் ரஹ்மத், பெண்களுக்கும் ரஹ்மத், சிறார்களுக்கும் ரஹ்மத், பெரியவர்களுக்கும் ரஹ்மத், மக்காவில் வாழ்ந்த மக்களுக்கும் ரஹ்மத். பொதுவாக அல்லாஹ்வுடைய நீதி உங்களுக்கு எங்க நபிமார்கள் இருப்பாங்களோ அல்லாஹ் அந்த இடத்துக்கு வேதனையே தரமாட்டான். ஃபிரௌன் அழிஞ்சான். எப்போ? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு வெளியில போகும்பொழுது. லூத் அலைஹிஸ்ஸலாம் கௌமுக்கு அல்லாஹ் வேதனையை கொடுத்தான். எப்படின்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு வெளியில போன பிறகு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வேதனை கொடுத்தான். எந்த நபிமார்களுடைய வரலாறு எடுத்தாலும் நபிமார்கள் இருக்கும் இடத்தில் அல்லாஹ் வேதனை கொடுக்க மாட்டான். வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, 2 பாதுகாப்பு நமக்கு இருந்துச்சு. ஒன்று நம்மளை விட்டு போயிட்டாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கு. இப்போ இன்னொரு பாதுகாப்பு நமக்கு பாக்கியாக இருக்கு. வமா கான அல்லாஹு யஅதிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இவங்க இஸ்திக்ஃபார் செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவர்களை அதாவது செய்ய மாட்டான். இஸ்திக்ஃபார் இருக்கு, ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும். சாதாரண அமல் இல்லை இஸ்திக்ஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் தன் வாழ்க்கையில் அதிகமாக ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து எஞ்சாங்கன்னு சொன்னால் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வரக்கூடிய வார்த்தை சஹாபாக்கள் சொல்றாங்க, ரப்பில் ஃபிர்லி. ரப்பில் ஃபிர்லிங்கிற வார்த்தை அதிகமாக சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா மக்களும் ஒரு நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்து தான் ஹதீஸ் வருவார். சில அறிவிப்பின்படி 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்து தான் ஹதீஸ் வருவார். மாசூமின்கள் தான், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க தான். ஏன் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? இந்த உம்மத்துக்கு கற்றுத்தர. கண்ணியத்துக்குரிய தாவர்களே, இஸ்திக்ஃபார் சுருக்கமாக சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. அதனால் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நம்ம 100 தடையாவது இஸ்திக்ஃபார் சொல்லணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க, அவ்வித லிசானக அல்லாஹும்ம ஃபிர்லி பி ரப்பில் ஃபிர்லி. ரப்பில் ஃபிர்லிங்கிறத உங்களுடைய நாவு எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா ஒரு நேரம் இருக்கு, பகல்லாம் சரி இரவும் சரி, 24 மணி நேரமும் நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு நேரம், துவா கபூல் ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை கபூல் செய்யும். இதனால வாழ்க்கையில அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சா என்ன கிடைக்கும்? அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். கூட இன்னொரு மனிதர் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப வறட்சி, மழையே இல்லை, துவா செய்யுங்க. பெரிய மனுஷாவை பார்த்தா நம்ம துவா செய்யும் சொல்லுவோம்.
வயசில் மூத்தவங்களை பார்க்குறோம், ரொம்ப அமல் செய்கிறாங்க உலமாக்கள், இவங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்தவொடனே இவங்க சொன்னாங்க இஸ்திக்ஃபார் செய்யலாம். சரி, ரெண்டாவது ஒருத்தர் வராது, அவருடைய ஒரு பிரச்சனை, பயிர் இருக்குது ஆனால் விவசாயம் சரியான முறையில் இல்லை, ரொம்ப அப்படியே ஏழ்மையில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இஸ்திக்ஃபார். இன்னொரு மனிதர் வராது, குழந்தை இல்லை, இஸ்திக்ஃபார் சரி. இப்படி ஒரு 4 பேர் வந்தால் 4 பேருக்கும் ஒரே பதில். கூட இருந்தவர் கேட்டார், வந்தது பல வகையில் வந்தாங்க. ஒருத்தர் குழந்தை இல்லைங்கிறாரு, ஒருத்தர் மழை இல்லைங்கிறாரு, ஒருத்தர் செல்வத்தில் பறக்கத்து இல்லைங்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் நீங்கள் சொன்னது இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னீங்களே. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நூஹ்ல சொல்றான், ஃபகுல் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபார். பாவம் செஞ்சுட்டு ஒரு அடியா மனம் வருந்துறான், தெரியாமல் செஞ்சிட்டோமே. அப்போ அவன் உள்ளத்தில் வருது, என் ரப்பு என்ன மன்னிப்பான், ஒரு ரப்பை தேடி வரான். சொன்னா அல்லாஹ் இன்னஹு கான கஃபார், மன்னிப்பான். நீ வரல, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சுவான். மன்னிப்பாளராகவே அல்லாஹ் பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானிலிருந்து மழை தொடராக உங்களை வந்துகிட்டே இருக்கும். வயுந்திதுக்கும் பி அம்வால், செல்வத்தில் அபிவிருத்தி அல்லாஹ் கொடுப்பான். வபனீன், குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் போட்ட தொழுவங்கள் அல்லாஹ் கொடுப்பான். இஸ்திக்ஃபார் செய்யறதுனால இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஒரு திக்ர் செய்யணும்னு சொன்னால் அது நாவு அதற்கான ஹக்கை அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு. பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், நம்ம நாவு பாட்டு ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒன்று இருக்குது கிப்லாவை முன்னோக்கி ஒருவோடு நிம்மதியான முறையில் மன ஒருமையோடு திக்ர் செய்கிறது. இன்னொன்று இருக்குது நஃபிலான வணக்கங்கிற மாதிரி எப்போதுமே நாவு திக்ரில் இருக்கு. அல்லாமா தக்கி உஸ்மானி தாமத் பரகாத்னு சொல்லுவாங்க, நாவு அது பாட்டுக்கு திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அது அதற்குரிய கருமையை நிறைவேற்றுது. அதனால் எந்த கவலையும் படக்கூடாது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சால் வாழ்க்கையில் ஜொலிப்பு கிடைக்குது. பீர் ஜுல்ஃபிகா சாப் தாமத் பரகாத் கிதாபில் எழுதுறாங்க, 3 விதமான திக்ர் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லதாகவே நடக்குது. இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதிகமாக நம்முடைய நாவல் என்ன வரும்னா அல்ஹம்துலில்லாஹ், அதிகமாக நம்முடைய நாவல் அல்ஹம்துலில்லாஹ் வரும். ரெண்டாவது சொன்னாங்க ரிஸ்குடைய கட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி ரொம்ப டைட்டாக இருக்கு. இந்த நேரத்தில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இது ஒதுக்கணும். மூணாவது ரொம்ப பிரச்சனை, மன சஞ்சலமான நிலை, மன கஷ்டமான நிலை. இந்த நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இந்த மூணுத்துக்கான தீர்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் செய்வதையே தன்னை வளமையாக ஆக்கிக் கொள்வார்கள். இஸ்திக்ஃபார் செய்வதையே தன் வளமையாக்கிறார். ஜஅலல்லாஹு மின் குல்லி தீக்கின் மக்ரஜா, அல்லாஹ் அவருக்கு எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹ் திறந்து கொடுத்துருவோம். இரண்டாவது சொன்னாங்க, அவர் அறியாத புறத்திலிருந்து ரிஜுக்கு கொட்டும் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். எதற்காக இதை சொல்லணும்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் வேதனை வரவே வராது. இரண்டாவது அமல் இஸ்திக்ஃபார் செய்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு வேதனை வரவே வராது, ஒரு காலம் வராது. பிறகு காலங்கள் கடந்துக்கிட்டே இருக்கு,
அபூ தாலிபுடைய தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி காலகட்டம் அபூ தாலிபு வஃபாத் ஆகிறாரு. அபூ தாலிபு வஃபாத் ஆகக்கூடிய சமயம் ஹயாத்தாக இருக்கும்போதும் சரி, மற்ற அபூ லஹப் மற்றவங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனால் எல்லா நிலையிலும் ஒரு பாதுகாப்பு மாதிரி, குறைசிகள்லாம் ஒரு மாதிரியாக பேசும்பொழுது டக்குன்னு இவங்க தான் அவங்க தடையாக நிற்பாங்க, ஆதரவாக அவங்க நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஈமான் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. என்னங்க, இவ்வளோ வளர்த்து இவ்வளோ பாதுகாத்து அவங்களுக்கு ஈமான் ஏற்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நபிமார்களின் குடும்பமாக இருந்தாலும் சொர்க்கம் நரகங்கிறது முடிவு செய்யப்படாது. சொர்க்கம் நரகங்கிறது ஈமானுடைய தரத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஆனால் அவங்களுடைய மனைவி ஈமான் ஏற்றுக்கொள்ள, அவங்களுடைய மகன் ஈமான் ஏற்றுக்கல. ஆசியாமா ஈமான் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுடைய கணவர் ஃபிரௌன் ஈமான் ஏற்றுக்கல. அப்போ ஹாண்டானை வச்சு, குடும்ப பாரம்பரியத்தை வச்சு சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படவே கூடாது. சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படுறதெல்லாம் எதை வச்சு தான்? ஈமானை வச்சு. ஆனால் அபூ தாலிப் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு நேரத்தை கொடுத்தான். நாளைக்கு அவங்க நரகத்துக்கு போனாலும் மற்ற நரகவாசிகளை போல இவங்க வேதனை செய்யப்பட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு வரகஜன் அவங்களுக்கு சொன்னால், நரகவாசிகள் மற்றவங்களுக்கு எப்படி வேதனை செய்யப்படுதோ அது மாதிரி இவங்களுக்கு கிடையாது. அபூ தாலிபுக்கு தான் நரகவாசிகளிலேயே மிக 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 இலகுவான வேதனை கொடுக்கப்படும். என்ன வேதனை? நெருப்பில் ஆன 2 அணிகலன்கள் அவர்களுடைய காலில் அணிவிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருப்பிலான 2 காலணிகள் அவருடைய காலில் அணிவிக்கப்படும். அந்த நெருப்பான செப்பல் இருக்குல்ல, அது அணிஞ்ச உடனே அந்த சூட்டினுடைய வேகம் தாங்காம அப்படியே மூளை கொதிச்சு வெளியில வரும். எவ்வளோ பயங்கரம்! இருக்கிறதுலேயே ஆக லேசான வேதனை தான், இருக்கிறதே ஆக லேசான வேதனை. கண்ணியத்தை குறித்தானவர்களே, அப்போ பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியம் என்பது அல்லாஹ்விடத்துல ரிசல்ட்டை போடாது. கண்ணியமா இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல கண்ணியம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு குடும்பம், உஸ்மான் ரலியல்லாஹு குடும்பம், உமர் ரலியல்லாஹு குடும்பம், இந்த குடும்பத்துக்கும் கண்ணியம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு பரக்கத்து இருக்கு, அதெல்லாம் எந்த ஒரு தப்பும், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் குடும்ப பாரம்பரியத்தை வச்சு ஒரு காலம் நம்ம பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ் சூரத்து தஹரீம்ல கடைசியாக சில பெண்மணிகளை அதான் சொல்கிறான், லரபல்லாஹு இம்ரஅத்தன். காஃபிர்களுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி உதாரணம் சொல்கிறான். மூமின்களுக்கு ஆசியா அம்மாவை உதாரணம் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அப்படி பின்னாடி சொல்கிறான். இதில் ரகசியம் என்னன்னு சொன்னால், நசபை வச்சு, குடும்ப பாரம்பரியத்தை வச்சு அல்லாஹ்விடத்துல யாருக்கும் கண்ணியம் கிடையாது. அஹ்லாக்கை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியம். ஆசியா மாட்ட ஈமான் இருந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாட்ட ஈமான் இல்லை. அப்போ யாரை எங்கே வைக்கணுங்கிறது அல்லாஹ்விடத்தை என்னங்க படித்தாரோ அஹ்லாக்கு மட்டும்தான். அதுதான் அல்லாஹ் சூரத்து குஜராத்தில் சொல்லுவான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وأنثى. ஒரு ஆண் பெண்ணின் இனத்திலிருந்து உங்களை நாங்கள் படைத்தோம். وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. எதற்கு இந்த வம்சாவளி, எதற்கு இந்த குடும்ப பேர்? லீதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளணும். எந்த குடும்பப்பா? நான் இந்த வகையிலாங்க. அப்படியா? தெரிஞ்சிடும், டக்குன்னு புரிஞ்சிடும். லீதஆரஃபு, அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் குடும்ப பாரம்பரியம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் உங்களில் யார் அல்லாஹ்ட்ட
கண்ணியமானவங்க. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். தக்குவா உடையவர்கள் தான் அல்லாஹ்ட்ட கண்ணியமானவங்க. தக்குவாங்கிறது ஒரு குணம். குணத்தை கொண்டு தான் அல்லாஹ்ட்ட கண்ணியம். உலமாக்கள் எழுதுனாங்க, நம்ம பாரம்பரியத்தை வச்சு அபூ தாலிபு நபி உங்களை இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றதுக்கு அனுப்புறதில்லை. மாறாக அல்லாஹ் அதற்கு பதிலாக நபியுடைய துவாவை கொண்டு என்ன செஞ்சுட்டான்? நரக வேதனை கொடுத்து நரக வேதனை குறைச்சிட்டான். எவ்வளோ நபி அவங்க பாடுபட்டாங்க. மௌத்துடைய நேரம் இப்போ கிட்ட உட்காந்து சொன்னான், ஒன்றும் நீ செய்ய வேணாம், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிடுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் பெரிய பெரிய குறைஷி தலைவர்கள்லாம் ஆஜராக இருந்தாங்க. என்ன அபூ தாலிப், உங்களுடைய தம்பி மகனுக்கு பயந்துக்கிட்டு இந்த தீனை, இந்த இஸ்லாமை ஈமான் கொள்ள போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆனால் உலமாக்கள் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, அபூ தாலிபுக்கு ஹிதாயத்துக்கு தடையாக இருந்தது என்ன? அந்த நேரத்தில் நல்லா ஒரு ஆயத்தை இருக்கலாம், இன்னகலா தகுதி மன்ஹபத்த வலா பின்னலா எழுதி மையஷா. நபி, நீங்கள் நாடியவர்களுக்கு யாரும் சரி ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடியவரை தவிர. சரி, இதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் ஒரு நுக்தா, ஏன் அபூ தாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்கல? அபூ தாலிப் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சஜிதாவுடைய நிலையில் பார்த்தார். சஜிதாவுடைய நிலையில், சஜிதான்னு சொன்னால் தலை கீழே போயிடும், பித்தட்டு மேலே வந்துடும், அப்படி தானே நம்ம சஜிதாண்டா. இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டார். இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கல. உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த வார்த்தை அவருக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு தடையாக மாறிடுச்சு. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்போது. உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, இன்னல் பலாஅ முமக்கருன் பில் கலிமா. முசீபத் எங்கன்னா நம்ம பேசுகிறத வச்சுதான், பேச்சில் கவனம் இருக்கணும். நல்லா ஜாலியாக இருக்க போல, பரவாயில்லையே அப்படிம்பாங்க. உடனே எங்கடா ஜாலியாக இருக்கேன், அப்படி கஷ்டத்தில் தான் ஓடுன்னு சொல்லாதீங்க. சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லிட்டு பார்த்தோம், நம்மளை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு போங்க. நம்ம நிலைமை அவருக்கு தெரியாது, அவர் நிலைமை நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி உடம்பு சரியில்லாமல் கிடக்காங்க. அங்கே நேராக கூட 2 சஹாபாக்கள் இருந்தாங்க, பார்த்து சந்தித்து அஸ்ஸலுல்லாஹுல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக இந்த துவா ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த நோயாளி பார்த்தாலும் இந்த துவா ஓதணும். 7 தடவை ஓதுனா அல்லாஹ் அவருக்கு ஆஃபியத்தை கொடுப்பான் அந்த நோயாளிக்கு. நல்லா விசாரிச்சுட்டு சொன்னால் அந்த நோயில் படுத்துன்றவர் சொல்கிறாரு, என்ன நோய், ரொம்ப இந்த நோய் இருக்குதே ஸல்லல்லாஹு யார் சொல்லலாம், அவனை மௌத்தில் தான் போய் கொண்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மௌத்தில் தான் போய் கொண்டு விடுவான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி ஆகும். அந்த நோயிலே தான் அவர் மௌத்தா போனார். கண்ணியத்துக்குரிய மேலான பிரியாணி சொல்கிறது, சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வரக்கூடிய முசீபத் எங்கடா பார்த்தா நம்ம பேசுறதை வச்சு தான் வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கு, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாவை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இது தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் யார் பொறுப்பெடுக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன்டா. எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது. நம்முடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கு, நல்ல எண்ணங்கள். நம்முடைய பேச்சும் நம்முடைய எண்ணமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை செழிப்பாக போயிட்டு. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீடு எரியுதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அபூ தர் என்ன சொன்னாங்க, எரியாது அப்படிங்கிறாங்க, உறுதியாக சொல்கிறாங்க, உறுதியான எண்ணம். 2வது தடவையும் சொல்கிறாரு, உறுதியாக சொல்கிறாங்க, இல்லை என் வீடை நெருப்பு தொடாதுங்கிறாங்க. 3வது தடவையும் சொல்கிறார். ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டாலும் அது உண்மையாயிடும். உறுதியாக சொன்னாங்க. 4வது சொல்லும்போது 4வது சொல்கிறாரு, வந்துச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு. எண்ணத்தை பாருங்கள், உறுதியான எண்ணம்.
என்னன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது காலையில் மாலையில் ஓதுனா அவருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் அதீம் அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பி குல்லி ஷைஇன் இல்மா அப்படின்னு சொல்லி நீண்ட ஒரு துவா. பொதுவாக துவா அத்தியத்தை ஓதுனா நிறைய பேருக்கு ஓத மாட்டோம். ஆனால் அத்தியத்தை சேஃபில் உட்காந்து ஓத சொல்லுங்க, அழகாக ஓதுவோம். தக்பீர் கட்டினோடனே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு தான் நமக்கு. தக்பீர் கட்டினா ஆட்டோமேட்டிக்காக சனா வந்துடும். இப்போ உட்காந்துக்கிட்டே ஒரு ஆள் சனா சொல்லுங்கன்னா தத்த புத்தம் இது பொதுவாக எல்லாத்துக்குமே உள்ளது. அப்போ இந்த துவாவை மஞ்சளே இருக்குது, ஆபத்துக்கு நீங்கன்னு சொல்லி தலைமுறை போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த துவாவை ஓதுனா எல்லா விதமான முசீபத்துகள் ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எதுக்கு சொன்னா வார்த்தையில் கவனம் இருக்குங்க, எண்ணத்துலேயும் கவனம் இருக்குங்க. அப்படி இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் நமக்கு பெரிய ஒரு படிப்பினை. நபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக, நபியினுடைய ஒவ்வொரு செயலையும் நம்முடைய செயலாக நம்ம ஆக்கிக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக்கை பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. يا الله என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய மூதாதையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகிலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. நபியின் சுன்னத்தை எங்களுடைய உயிருக்கு மேலாக நாங்கள் பின்பற்றி நடக்க தௌஃபீக் செய்வாயாக. நபியை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஆசிரியர்களாக ஆக்கி வைப்பாயாக. மறுமையிலே நபியின் ஷஃபாத்தை பெற்ற மக்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனைவி மக்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் உடலிலே ஆரோக்கியத்தையும் நசீபாக்குவாயாக. பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கைதுகளை தருவாயாக. சருகளை விட்டு பாதுகாப்பாயாக. என்னுடைய துஆவை கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வ ஸல்லிம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.